எஸ்எஸ்சி எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது நாளை மறுநாள் டே ஆஃப்டர் டுமாரோ திங்கட்கிழமை அப்படிங்கிறாங்க. மண்டே அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னையிலிருந்து 50 நாளைக்கு முன்னாடி நாள் என்ன கிழமையா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கேலண்டர்ல இந்த மாடல் சம்திங்னால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் ரீசனிங் சைக்காலஜிக்கான கம்ப்ளீட் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல டே ஆஃப்டர் டுமாரோ அதாவது நாளை மறுநாள். நாளை மறுநாள் என்ன கிழமைங்கிறாங்க? திங்கக்கிழமை அப்படிங்கிறாங்க. ஸோ நாளானைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். இன்னைக்கு என்ன கிழமையா இருக்கும்? சனிக்கிழமையா இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா சனிக்கிழமையா இருக்கும். இப்போ படிச்சு பாருங்க. இன்னையிலிருந்து நாளானைக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த நாள் திங்கக்கிழமை. இன்னையிலிருந்து டே ஆஃப்டர் டுமாரோ திங்கக்கிழமை. ஸோ அப்போ இன்னையிலிருந்து 50 நாளைக்கு முன்னாடி நாள் என்ன கிழமையா இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மனசு நம்ம கேட்டாங்களா டைரக்டா ஸோ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை 7ஆல் வகுக்கணும். ஏன் 7ஆல் வகுக்கணும்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்குது, அதில் 7ஆல் வகுக்கிறோம். ஸோ 7 7 49 மீதி 1. ஸோ மீதி ஒரு நாள் வந்திருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நாள் என்ன வரும்? சனிக்கிழமைக்கு முன்னாடி நாள் என்ன கிழமை வரும்? வெள்ளிக்கிழமை. ஸோ அப்போ 50 நாளைக்கு முன்னாடி என்ன கிழமை வரும்? வெள்ளிக்கிழமை வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.